இந்த பெக்டின் அப்படிங்கிறது வாழைக்காயில அதிகமா இருக்கு. சரி, இந்த பெக்டின்னால என்ன டாக்டர் யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ரத்த சர்க்கரை அளவுகள் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது குறையும். ஆக்சுவலா இந்த வாழைக்காயில இருக்க நார்ச்சத்துனால ஒரு வாழைக்காய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதன் மூலமா நம்மளுக்கு 3 கிராம் நார்ச்சத்து கிடைக்குது, ஃபைபரு. நம்ம உடம்புக்கு தேவையான பல மினரல்கள், வைட்டமின்கள் வாழைக்காய் மூலமா கிடைக்குது. அதாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான பொட்டாசியம்ல 9% இந்த ஒரு வாழைக்காய் மூலமா கிடைக்குது. ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் B6 அப்படிங்கிறது 25% ஒரு வாழைக்காய் மூலமா கிடைக்குது. 11% வைட்டமின் சி ஒரு நாளைக்கு தேவையானது ஒரு வாழைக்காய் மூலமா கிடைக்குது. மெக்னீசியம் அப்படிங்கிறது 7% ஒரு நாளைக்கு தேவையானதுல கிடைக்குது. ஒரு வாழைக்காய் சாப்பிட்றது மூலமா நம்மளுக்கு 105 கலோரிகள் உடம்புக்கு கிடைக்குது. இதுதான் மற்றபடி கொழுப்புச்சத்து, புரதச்சத்து ரெண்டுமே வாழைக்காயில கிடையாது.